வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. பொறுப்பு டிஜிபி அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணியிருக்காரு. அந்த பிரமாண பத்திரத்தில் சொல்ல விஷயம் என்ன? ஏற்கனவே ஜிஆர் சுவாமிநாதனுக்கு எதிராக கருத்து பதிவிட்டவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு எங்களுக்கு அறிக்கையை தாக்கல் பண்ணுங்கன்னு உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு. இந்த ஆட்சிக்கு ஒரு கடும் நெருக்கடி. பார்த்துட்ருக்க மக்கள் சொல்லுங்கள், ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களை பற்றி ஆடியோ, வீடியோ, யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, பத்திரிகைகள் இப்படி எந்த அளவுக்கு ஒரு நீதியரசரை பற்றியும் அவருடைய எண்ணங்களை பற்றியும் அவரை பற்றியும் பர்சனலை பற்றியும் இப்படி மத ரீதியாக பல விஷயங்களை பற்றி அவரை உள்நோக்கத்துடன் விமர்சிப்பது சரியா? ஒரு நீதிபதி அப்படின்னா அந்த பதவிக்கு உரிய மரியாதை தர வேண்டும். முதலமைச்சர் அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் மீது 1000 குறை சொன்னாலும் அவர் நமக்கு முதலமைச்சர், 1000 குறை சொன்னாலும் மோடி நமக்கு பிரதமர், அவ்வளோதான். அந்த பதவிக்கு அப்படின்ற ஒரு கண்ணியம் இருக்கிறது. அந்த கண்ணியத்தை சீர்குலைக்கக்கூடிய வகையில் இவர்கள் செயலாற்றி கொண்டிருப்பது சரியா? தமிழ்நாட்டு மக்கள் இதை எப்படி பார்ப்பாங்க? நல்லா யோசனை பாருங்க. இப்போ உச்சநீதிமன்றத்தில் போய் மறுபடியும் ஒரு பொய் சொல்லியிருக்காங்க அப்படின்னு வரக்கூடிய தகவல்கள் மறுபடியும் இவங்களுக்கு பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதையும் தாண்டி இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் இவர்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. அதை நம்ம படிக்கிறோம், அதை நீங்கள் கேளுங்க. ஏன் இதை சொல்கிறோம்னா, இன்றைக்கி ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் பிஜேபிக்கு சப்போர்ட்டாக பேசுவார், இல்லை வலதுசாரி சிந்தனையாளர் அப்படின்லாம் உண்டு. ஒரு நீதியரசர் ஒரு பொறுப்பில் இருக்கும்போது அவர் வலதுசாரி இடதுசாரி அப்படிங்கிறதே ஒரு தப்பான வாதம். அப்படி பார்த்தா ஒவ்வொரு நீதியரசர்கள் மீதையும் அவர் கொடுக்கக்கூடிய தீர்ப்பின் மீதும் பல உள்நோக்கங்கள் கற்பிக்க முடியும். அது ஜனநாயகத்துக்கு நல்லதில்லை. சட்டத்தின் ஆட்சி நடக்கக்கூடிய நாட்டில் சட்டத்தின் அனைவரும் கட்டுப்பட்டவர்கள், அவ்வளோதான். உங்களுக்கு பிடிக்கலன்னா சிங்கிள் ஜட்ஜு, டபுள் ஜட்ஜு, உச்சநீதிமன்றம் நிறைய இருக்குது ரிலீஃபு, அதுக்கு போயிருக்கலாமே. அதை விட்டுட்டு இன்றைக்கி இன்னொன்று ராகுல் காந்தி அவர்களுக்கு பதவி நீக்கம் பண்ணார் ஒரு நீதியரசர். அவருடைய பதவியை பறித்தார். அவர் நீதிபதி மேலே உள்நோக்கம் கற்பிச்சாரா? சொல்லுங்களேன். ராகுல் காந்தி மேலே நமக்கு 1000 விமர்சனம் இருக்கட்டும், அவர் கற்பிச்சாரா? அவங்க மற்றவங்க கற்பிச்சாங்க, அவர் கற்பிச்சாரா? ஆனால் இங்கே அப்படி இல்லை. ஒரு 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 மிஷினரியே அவருக்கு எதிராக நீங்கள் பெரிய திரண்டு எழுந்து பெரிய கிளர்ச்சிகள், ஆர்ப்பாட்டம், போராட்டம். சாதாரணமாக ஆர்ப்பாட்டம் போராட்டத்துக்குலாம் அந்த கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுக்குமா அவங்களுக்கு தெரியும். ஆனால் இவங்களே பின்னால் இருந்து இயக்கியிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் வெகுஜன மக்களின் குற்றச்சாட்டு. அதுவும் இல்லாமல் பல யூடியூப்பில் பேசுகிறவங்க பல பேர் தைரியமாக அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக இவர்கள் விமர்சிக்கிறாங்கன்னா அரசு தங்கள் மேலே கை வைக்காது. ஒரு நீதியரசரை பற்றியே நம்ம பேசலாம், யாரும் நம்மளை கை வைக்க மாட்டாங்க, அரசாங்கமே நமக்கு பாதுகாப்பு கொடுக்கும் அப்படிங்கிற அந்த தைரியம் தானே இவர்களை பேச வைத்தது. இப்போ நேற்று கொடுத்த சத்திய பிரமாணத்தில் ஒன்று சொல்கிறாரு, அது ரொம்ப முக்கியமாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நீதிபதிக்கு எதிராக சமூக ஊடகங்களில் அவதூறு கருத்துக்களை பதிவிட்டவர்கள் குறித்த தகவல்களை கேட்டு பெருநகர சென்னை போலீஸின் சைபர் குற்றவியல் பிரிவு சம்பந்தப்பட்ட சமூக ஊடக தலைமைக்கு கடிதம் அனுப்பியதான். ஏன் இப்படி பேசுனீங்கன்னு கடிதம் அனுப்பியது. அவர்கள் இதுவரை எந்த பதிலும் அளிக்கவில்லை. சூப்பர் பதில் இல்லை? இவங்க பதில் கொடுத்தாங்க, அவங்க எந்த பதிலும் கொடுக்கல. அப்போ எந்த பதிலும் கொடுக்கல, எப்போ கொடுப்பாங்க? ஒரு 10 வருஷம் கழித்து கொடுத்துருவாங்களா, 20 வருஷம் கழித்து கொடுத்துருவாங்களா? அப்போ உச்சநீதிமன்றம் கேட்டதுக்கு பிறகும் நீங்கள் பதிலே சொல்லலை. அப்போ இது எந்த விதமான நடைமுறை? கொஞ்சம் நல்லா யோசனை பாருங்கள். இப்போ நிலையவித்துவான்களுக்கு ஒரு பயம் வந்துடும். ஏன்னா இவங்கெல்லாம் என்னென்னா, பின்னாடி ஒரு கவர்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறதுக்காக எந்த விதமான ஆபாச கருத்துக்களையும் தனி மனித தாக்குதல் இவங்க தொடர்ந்து பண்ணிகிட்ருக்காங்க. பல பேர் நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு யூடியூபரை பற்றி அவருடைய உடல்நிலையை பற்றி பேசுகிறது, ஆனால் அந்த யூடியூபரை தூக்கி உள்ளே போடுவாங்க, உடல்நிலையை பேசுகிறவங்களை தூக்கி உள்ளே போட மாட்டாங்க. இப்படி பல்வேறு காலகட்டங்களில் இவர்கள் பல பேர் இழிவுபடுத்தியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன கேட்குறோம், அடுத்து பொறுப்பு டிஜிபி சார்பில் அந்த சத்திய பிரமாணத்தில் இன்னொன்று சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஜிஆர் சுவாமிநாதனுக்கு எதிராக போராட்டம் நடத்தியவர்கள், அவதூறு பரப்பியவர்கள் என அனைவருக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அவர்கள் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்ற நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கு எதிராக அவதூறு பரப்பும் வகையிலான புத்தகங்கள், சுவரொட்டிகள், அறிக்கைகளோ வெளியிடக்கூடாது என்றும் அதை உறுதி செய்யுமாறு மாவட்ட எஸ்பிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு இன்றைக்கி சொல்லியிருக்கார் பிரமாண பத்திரத்தில். இப்போ உச்சநீதிமன்றத்தில் அந்த நீதியரசர்கள் என்ன கேட்பாங்க? சரிங்க, இத்தனை நாள் ஆகி போச்சுங்க, இன்றைக்கி அந்த சமூக ஊடகங்களில் பேசினவங்க அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னு கேட்பாங்களா? பதில் சொல்லலைன்னு அப்படியே விட்டுருவீங்களா? இன்றைக்கி இருக்கக்கூடிய நாட்டில் பதில் சொல்லலைன்னு அப்படியே விட்டுருவாங்களா? இது ஒரு சம்பவம் இல்லை, பல சம்பவங்கள் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி தமிழ்நாடு திராவிட மாடல் அப்படிங்கிற ஒரு அரசு. நம்ம என்ன சொல்கிறோம், நீங்கள் ஊழல் பண்ணுறீங்க, டெண்டர் மற்ற பல பிரச்சனைகள் விடுங்க. நியாயமாக மக்கள் பார்ப்பது என்ன? பொறுப்பு டிஜிபிக்கு இடி ஒரு கடிதம் எழுதுது, 3 கடிதம் எழுதியும் நீங்கள் பதில் சொல்லாமல்
பொறுப்பு டிஜிபிக்கு ஆதரவாக பெரிய வக்கீலை வச்சு நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் வாதிடுறீங்களே, எங்கள் கை காசில் ஏன் நிரந்தர ஒரு டிஜிபியை போடுறது உங்களுக்கு என்ன சிக்கல்? 6 மாதமாக கேட்டுட்ருக்கோம். அமைதியாகவே முதல்வர் இருக்கிறார்களே, இது என்ன போக்கு? எல்லாத்தையும் தாண்டி இவங்களுக்கு நம்ம ஓட்டு போடணும். அதையும் தாண்டி இவர் ஸ்டாலின் பேசுகிறதே என்னென்னா, பாஜகவுடைய அடிமை எடப்பாடி. ரைட்டு, பாஜகவுடைய அடிமை எடப்பாடி. எதை வச்சு சொல்கிறீங்கன்னு? இல்லை எடப்பாடி பழனிசாமி இங்கேருந்து ஓடி போய் டெல்லியில் போய் அமித்ஷாவை பார்த்தாரு. முதல்ல உங்கள் மருமகன் சபரீசன் போய் ராகுல் காந்தி அவர்களை பார்க்குறாரு, அப்புறம் கனிமொழி அவர்கள் பார்க்குறாரு. யார்கிட்ட கெஞ்சுறீங்க? காங்கிரஸ்ட்டை நீங்கள் கெஞ்சுறீங்களா இல்லையா? அதாவது திமுக போய் பார்த்தா அது கெஞ்சுறது இல்லை, அது பேச்சுவார்த்தையாம். அதே எடப்பாடி போனாருன்னா அது அடிமை. எந்த விதத்தில் சரி? இது நமக்கு ஒன்றும் புரியலையே. கேட்டால் இந்த பக்கம் பார்த்தா விஜய் பயந்துட்டார். இது என்ன நீங்கள் சொல்ல வரீங்க? அப்போ ஊடகங்கள் இருக்கக்கூடிய நிலை வைத்வான்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தால் நீங்கள் என்ன வேணால் பேசலாம், நீங்கள் சொல்கிறது மட்டும்தான் கருத்து அப்படின்னு மக்கள் நினைப்பாங்க, நீங்கள் நினைக்கிறீங்க. அது எப்படி சரியான வாதமாக இருக்க முடியும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில்? இப்போ இவங்க என்னன்னாங்க, யாராவது ஒருத்தர் இது சம்மந்தமாக பேசினா, இப்போ ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் ஒரு உத்தரவை குறைக்கிறார் திருப்பரங்குன்ற விஷயத்தில் அப்படின்னா, அந்த விஷயத்தை நீங்கள் செயல்படுத்திட்டு உச்சநீதிமன்றம் போகணும். செயல்படுத்தவே மாட்டேன் அப்படின்னு சொன்னால் மற்ற நீதியரசர்கள் இதை எப்படி பார்ப்பாங்க? கிட்டத்தட்ட 340 ஓய்வு பெற்ற நீதியரசர்கள் அவருக்கு சப்போர்ட்டாக கையெழுத்து போடுறாங்க. உங்கள் மேலே நீங்கள் அனைவரும் உத்தமர் தானாங்கிற மாதிரி உங்கள் மேலே எத்தனை கேஸ் இருக்குது? உங்கள் மேலே கேஸ் இருக்குது, உங்கள் பையன் மேலே கேஸ் இருக்குது, எல்லா அமைச்சர்கள் மேலேயும் ரேண்டமாக கேஸ் இருக்குது. அப்போ உச்சநீதிமன்றத்திலையும் உயர் நீதிமன்றத்திலையும் நீங்கள் நீதியரசர்களுக்கே இந்த மாதிரி உள்நோக்கம் கற்பித்தா நீதியரசர்கள் என்ன நினைப்பாங்க? சார், என்றைக்குமே ஒரு கலைஞர்லாம் இந்த மாதிரி பண்ண மாட்டார். ஏன் இவர் இந்த மாதிரி பண்ணுறது தெரியல? கலைஞரோ ஜெயலலிதாமோ இந்த மாதிரி நீதிமன்றத்தை பகிச்சுக்குவாங்களா? நீதிமன்றத்தை பகிச்சிக்கலாமா? இப்போ சாதாரணமாக ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆஃபீஸ் நம்ம போனோம்னா நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுவோம்? வெளியில் நம்ம 1000 கோபம் இருக்கும், அங்கே அவர் கோவப்படுத்தினா கூட நம்ம அமைதியாக இருக்கும். ஏன்னா அவர் இருக்க போஸ்ட் அப்படி. பேசுவோம்ல, சார் அவர் இருக்க போஸ்ட் அப்படி சார். டிராஃபிக் கான்ஸ்டபிள் நிறுத்துறாருன்னா அவர் நிற்கிற போஸ்ட் அப்படி. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் அவர் நிற்கிற போஸ்ட் அப்படி. அங்கே போய் தெனாவட்டா பேசினோம்னா வெளியில் பேசலாம் சார், அங்கே பேச முடியுமா? நியாய தர்மம்லாம் சில இடத்துல நீக்கு போக்காக நடந்துக்கணும். அதை விட்டு நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னா இந்த மாதிரி வர வேண்டிதான். அதிகாரம் இருக்கிற வரைக்கும் ஓகே, அதிகாரம் இல்லைன்னா இப்போ பொறுப்பு டிஜிபி போய் கொடுத்துருக்காரு. இப்போ நீதிமன்றம் மறுபடியும் கேட்குமா கேட்காத? யாராவது ஒருத்தர் பொதுநல வழக்கு போடுவாங்க. ஐயா பாருங்க ஐயா, யுவர் ஆனர், இந்த மாதிரி நம்ம நிறைய ஆடியோ நீங்கள் கேட்டிருக்கோம், நீங்களும் கேட்டிருப்பீங்க. பல ஆடியோக்கள் அவரை விமர்சித்து எந்த அளவுக்கு தரந்தாழ்ந்து வந்ததுங்கிறது நமக்கு தெரியும். அந்த ஆடியோக்கள்லாம் இனிமேல் வரும். அப்போ இது எப்படி பதில் சொல்லுவீங்க நீங்கள்? இதோட விடாது. இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, ஈஸியாக அதை கடந்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்திலும் இதே மாதிரி தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் கோவையில் அந்த பாலியல் பலாத்காரம், அதான் 3 பேர் சுட்டு பிடிச்சிட்டோமே. என்னங்க, 3 ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் பீகார் தொழிலை அடிச்சிட்டாங்கன்னா அது உடனே கண்டுபிடிச்சிட்டோமே. அப்போ ஒரு விஷயம் நடக்குது, அது ஏன் நடக்கிறத தடுக்கிறத தாண்டி அது முடிச்சிட்டோமே. ஏன் என்கவுண்டர்கள், தொடர்ந்து என்கவுண்டர்கள், இதெல்லாம் எங்கே போய் முடியும் தெரியல. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் இவருடைய எண்ணம் என்னென்னா, காங்கிரஸோட கூட்டணி போகணும், அடுத்து எப்படி தேர்தல் அறிக்கை வெளியிடணும், இதுதான் இவருடைய சிந்தனையுடைய. நாட்டு மக்களை பற்றி இவர்கள் என்ன கவலைப்பட்டார்கள்? 4.5 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் கனவை சொல்லுங்கன்னு ஒவ்வொரு வீட்டுக்கும் அது ஒரு பேர், நம்ம காசில் விளம்பரம். இப்போ நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, இதெல்லாம் நம்மளுடைய வரி பணத்தில் விளம்பரம் கொடுக்குறாங்க. நம்பர் 1, இப்படி ஒரு ஆட்சியே இல்லை, உங்கள் கனவை சொல்லுங்கள், அதை சொல்லுங்கள், இதை சொல்லுங்கள். இதெல்லாம் மக்கள்கிட்ட எடுபடாது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் பிரச்சாரம் பண்ணால், இல்லை கண்டிப்பாக எடுவிடும். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சிகள் கூட இன்றைக்கி திமுகவை இன்னும் ஆழமாக எடுத்து இடித்து பேசலைன்னு தான் நம்ம நினைக்கலாம். விஜயலா அவர்கள்லாம் நேற்று பல விஷயங்கள், பொறுப்பு டிஜிபி விஷயமாகட்டும், இந்த கிட்னி விஷயமாகட்டும், இந்த நாட்டில் நடக்கக்கூடிய அவலங்களாகட்டும், இதெல்லாம் விஜய் அவர்கள் இன்னும் பண்ணணும். எடப்பாடி பழனிசாமி இன்னும் அக்ரெசிவாக பண்ணணும். ஏன்னா இப்போ இன்பதுரை அவர்கள் போட்ட கேஸ்னால தான் அந்த பிரச்சனையே வருது. இந்த பொறுப்பு டிஜிபி பிரச்சனை இன்பதுரை அவர்கள் போட்ட கேஸ் அது. அதில் தான் கேட்குறாங்க, 3 தடவை லெட்டர் வருது, ஏன் நீங்கள் எஃப்ஐஆர் போடலன்னு கேட்குறாங்க. அந்த வழக்கு வேறு நிலுவையில் இருக்குது. உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் தொடர்ந்து இவர்களை கண்டித்து கொண்டிருக்கிறது. கோயில் ஃபண்டில் கை வச்சாங்கன்னு அது ஒரு பெரிய பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்குது. இதற்கு முன்பு இருந்த காவல்துறை அதிகாரிகள் எப்படி இருந்தாங்க, இப்போ இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் ஸ்பாட்டுக்கே போக மாட்டுறாங்களே. ஒரு கமிஷனர் ஸ்பாட்டுக்கு போனால் தானே வேகமாக வேலை நடக்கும். இதுக்கு முன்னாடி இந்த கமிஷனர்லாம் அப்படி இல்லையே. அப்படிங்கும்போது முதல்வர் அவர் மேலே யாருக்கும் பயம் இல்லை. பயம் இல்லாதால் இந்த மாதிரியான அவலங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அவலங்கள் மறுபடியும் தொடரணும் அப்படின்னு திமுக நினைக்குது. அது சரியா? இன்றைக்கி திமுகவில் இருக்கவங்களுக்கே தெரியும். நேர்லேருந்து மற்ற அமைச்சர்களுக்கு தெரியாதா இன்றைக்கி ஸ்டாலின் எப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் அப்படின்ட்டு? முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு வலிமையான முதலமைச்சராக இருந்திருந்தால் மரக்காண சம்பவம் நடந்ததுக்கு பிறகு கள்ளக்குறிச்சி சம்பவம் நடந்திருக்காது. தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. போதைப்பொருள் கலாச்சாரம் பெருகி கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் யார் காரணம்? நல்லா யோசனை பாருங்கள். ஒரு நீதியரசர் செந்தில்குமாருங்கிறது விஜய் அவர்களுக்கு தலைமை பண்பு இல்லைன்னு சொன்னோன்னா அதை வச்சுட்டு எந்த அளவுக்கு நீங்கள் பிரச்சாரம் பண்ணீங்க? நீதியரசர் சொல்லிட்டாருன்னு.
அப்போ அதே நீதி அது அது அந்த கேட்டரில் இருக்கக்கூடிய இன்னொரு நீதியரசர் இந்த மாதிரி நீங்கள் விமர்சிக்கிறது அது ஜனநாயகத்துக்கு தருமா? ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பெரிய ஒரு ஆப்பு ரெடியாகி கொண்டிருக்கிறது. உச்சநீதிமன்றம் இதோடு கூடாது, இவர்கள் சம்பந்தமான வழக்கு நிலுவையில் மேலே இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஆட்டம் போடுவது தப்பான முடிவு. நீதித்துறையை பகைத்து கொண்டது. அதற்கான பலனை கண்டிப்பாக அனுபவிப்பார்கள். இன்னொன்று பேசணும், நம்ம திருமாவளவர்களை பற்றி. இதில் இந்த பக்கம் திருமாவளவர்கள் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், அவர் ஒரு பக்கம். இப்போ பிரச்சனை எப்படி வருது பாருங்கள் திமுகவுக்கு. இவங்க என்னமோ நினச்சிட்டு இருந்தாங்க ஈஸியாக நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி கணக்கு போட்டுட்டு இருந்தாங்க ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி. ஆனால் இன்றைக்கி நிலைமை வேறு. இவர்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. சர்வே இவர்களுக்கு சாதகமாக இல்லை. ஆனாலும் என்ன பண்ணுறாங்க, சர்வே எங்களுக்கு சாதகமாக இருக்குது, 40% நாங்கள் வந்துட்டோம், இப்போவும் திமுக தான் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல ஊடகவியல் நடுநிலையாளர்கள்னு சொல்கிறவங்களே இப்போ சில பேர் பேசுகிறவங்க பார்த்தீங்கன்னா இப்போயும் திமுக தாங்க. நம்ம என்ன கேட்குறோம், இவ்வளோ அத்துமீறல்கள் நடக்கும்போது இந்த அரித்மெட்டிக் கால்குலேஷன்லாம் விடுங்க. இவ்வளோ அத்துமீறல் யார் திமுக ஓட்டு போடுவா? திமுகவுடைய பாரம்பரிய வாக்குகள் ரைட்டு, அதே நிறையா உடையுது. விசிகாவுடைய ஓட்டு, விசிக ஓட்டு அப்படியே எப்படி போவோம்? முக்கால்வாசி விஜய் வாங்கிட்டு போயிடுறாரு. வைகோ, கம்யூனிஸ்ட்டு, இவர்களே கட்சியில் இருப்பவங்களே இன்றைக்கி திமுக ஓட்டு போடுவாங்களான்னு சந்தேகம். கம்யூனிஸ்ட் தோழர் பாலபாரதி இரவு முழுவதும் வெளியில் அந்த இதில் நின்றுக்கிட்டு அவங்களுக்கும் அந்த இந்து அந்த மகாசபை அதுக்கு 2 பேருக்கு சண்டை. உங்கள் கூட்டணி கட்சியை நீங்கள் அலைய விட்றீங்களே. கொடிக்கம்பம் பிரச்சனை, பல பிரச்சனைகள். கூட்டணி கட்சிகள் என்ன பண்ணுறது? கூட்டணி கட்சிகள் உங்களுக்கு அடிமையாக இருக்கிறார்கள்ங்கிற மாதிரி தான் நம்ம சொல்ல வேண்டியது. வேறு என்ன சொல்கிறது தெரியல. கூட்டணி கட்சிகளையும் இன்றைக்கி மக்கள் கடும் கோபத்தில் இருக்கிறார்கள். வரக்கூடிய தேர்தலில் இது கண்டிப்பாக தெரியும். தொடர்ந்து நிறைய அண்மை தகவல் தந்துட்டுருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.